ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சன்ஸ்க்ரீன் லோஷன் எப்படி செய்கிறதுன்னா இந்த சம்மர் டைமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஆயில் பண்ணணும். அது பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டபுள் பாய்லர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் வைக்கணும். அதில் வந்து நான் 1/4 கப் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதோட 2லேருந்து 3 துருவன கேரட் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதை தேங்காய் எண்ணெயோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய கூட ஒரு 2-3 கேரட் துருவி ஒரே டைமில் கூட நீங்கள் நிறைய எண்ணெய் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வரும். இதுதான் வந்து கேரட் ஆயில். இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. கேரட் ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விட்டமின் இ ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்சஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரைட்னஸ் வருமோ அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் இதை யூஸ் பண்ண. இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய ஆயில் வந்து இல்லைனா வந்து அதோடய ஒட்டிட்டு போயிடும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து இதை ஃபேஸில் அப்ளை பண்ணலாமான்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து ஓவர் நைட் விடாமல் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும், நல்லா டார்க் ஸ்பாட்ஸ்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணும். இப்போ வந்து நான் இது வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் லோஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ கேரட் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இன்னைக்கு குட் வைப்ஸோடு தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். அலோவேரா ஜெல் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அது வந்துட்டு உங்களுக்கு அந்த லோஷன் மாதிரியான அந்த இது வந்து க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும், அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலோவேரா ஜெல்லில் இருக்க பெனிஃபிட்ஸும் ஆல்ரெடி நிறையவே தெரியும். அதில் நல்ல மாய்ஸ்சரைசிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்கும். அதுக்காக தான் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு. கடையில் வாங்குகிற சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் மாதிரியே க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் வந்து SPF 7 இருக்குது. கூடவே விளக்கெண்ணெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து SPF 5 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சன்ஸ்க்ரீனுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது 3த்தையுமே நான் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஆயிலை வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி SPF 40 இருக்குது. இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே ஒரு 2 செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு நல்லா அந்த கலர் வந்து அப்படியே ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், கடையிலலாம் நம்ம வந்து காஸ்ட்லியாக சன்ஸ்க்ரீன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு இவ்வளோ சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீனை நம்ம அழகாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இல்லையா, நம்ம வந்து கடையிலனா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. அதனால் இது ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் அப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த க்ரீம் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய சன்ஸ்க்ரீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து இவ்வளோ ஆயில் சேர்த்துருக்குமேன்றதால ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து பயப்படவே தேவையில்லை. இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம இத்தனை ஆயில் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஆயிலி மாதிரியே இருக்காது. அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது ஸ்கின்ல. நீங்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20-30 மினிட்ஸ் முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.